ஒருமுறை திருவண்ணாமலையில் ஒற்றைக்கால் வலுவிழந்த முதியவர் ஒருவர் கவட்டுக்கட்டைகளின் உதவியுடன் நொண்டி நொண்டி கிரிவலம் சென்று கொண்டிருந்தார். அவர் அனைத்து பௌர்ணமிகளிலும் கிரிவலம் செல்லும் வழக்கம் உள்ளது. அதேபோல் இந்த பௌர்ணமியிலும் கிரிவலம் சென்றார். ஆனால் மற்ற நாட்களில் செல்வது போல் உற்சாகம் மற்றும் ஆரவாரம் ஏதுமின்றி மிகவும் சோர்வுடன் சென்று கொண்டிருந்தார். அதற்கு காரணம் இருந்தது. அவர் மனதில் இதுதான் நாம் கிரிவலம் செல்லும் கடைசி முறை என்ற எண்ணம் இருந்தது. ஏன் கால்கள் வலுவிழந்த நிலையில் எப்படி கிரிவல பாதையை நடப்பது? மேலும் குடும்பத்தில் எந்த வேலையும் செய்யாமல் அவர்களுக்கு பாரமாக இருப்பதாகவும் அவர் நினைத்தார். அதனால் யார் கண்ணிலும் படாமல் ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று விடலாம் என்ற எண்ணமும் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் கடைசி முறையாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செய்ய வந்திருந்தார். கால்கள் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி கிரிவல பாதையில் அவர் நடந்து கொண்டிருந்த போது பாதி வழியில் ஒரு வாலிபன் அவரின் அருகில் வந்தான். முதியவரை பார்த்து, ஓய், கால் சரியில்லாத நீ கவட்டை கட்டையுடன் கிரிவலம் வர வேண்டும் என்று யார் அழுதார்கள்? இப்படி நீ நடந்தால் கிரிவலத்தை முடிக்க முடியாது என்று கூறிக்கொண்டே ஒரு எதிர்பாராத செயலை செய்தான். அந்த முதியவர் வைத்திருந்த கவட்டை கட்டைகள் இரண்டையும் பிடுங்கி தூரமாக எரிந்துவிட்டு சென்று விட்டான். அந்த முதியவருக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது. வந்தான், என்னை ஏளனமாக பேசினால் என் கவட்டை கட்டைகளை பிடுங்கி எறிந்தான். இப்படியா ஒருவன் மனிதாபிமானம் இல்லாமல் இருப்பான் என்று கூறி வாய்க்கு வந்தபடி அவனை திட்ட ஆரம்பித்தார். திட்டிக் கொண்டே ஒரு எதிர்பாராத மாற்றம் அவர் உடம்பில் ஏற்பட்டிருப்பதை கவனிக்கிறார். உடலும் மனமும் சிலிர்த்து அப்படியே நின்றார். ஆம், அவரின் கால் ஓணம் காணாமல் போய் கவட்டு கட்டைகளின் உதவியின்றி நேராக நின்று கொண்டிருந்தார். வந்தது நான் வணங்கும் எம்பெருமானா என்று கண்களில் கண்ணீரோடு அந்த இளைஞன் சென்ற திசையில் விழுந்து வணங்கத் தொடங்கினார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. அதன் பிறகு அவர் திருவண்ணாமலையை விட்டு எங்கும் செல்லாமல் கோவிலிலேயே அமர்ந்தார்.